இப்போதான் இந்த போர்னால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு என்ன? இந்த விஷயம் ரொம்ப முக்கிய விஷயம். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் 10 கோடி கண்டெய்னர், அதை என்ன சொல்றது, பேரல் தேவை. 2 கோடி பேரல் இந்த ஹெர்முஸில் தான் போகுது. அதில் அதிகமாக வர்றது இந்தியாவுக்கு தான் வருது. இதை இழுத்து கதவடைப்பு செய்து இன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே ஆயில் சப்ளை இல்லாத போது இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய பெட்ரோல் பயங்கரமாக விலை உயரப் போகிற ஆபத்து இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்தியாவிற்கு இன்னும் 10 நாட்கள் போர் நடந்தால் இந்தியா ஒரு பீக் லெவலில் போயிடும். ஏன்னா பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நாடு இயங்காது, நாடு அப்படியே மண்டி போயிடும். $63 இருக்கின்றது ஒரு பீப்பாய் எண்ணெய். போருக்கு முன்னாடி இப்போ 73 ஆயிடுச்சு. இன்னும் அதிகரிக்கும். நல்லா கவனிங்க, போர் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. அப்போ 100 மணி நேரத்தில் $10 ஏறி இருக்கிறது. $10 என்றால் $900. இப்போ நம்ம $10 அதிகமாக கொடுத்து ஒரு பீப்பாய் வாங்கணும். நம்ம ஒரு பீப்பாயை வாங்குறோம், 33 லட்சம் பீப்பாய் வாங்குறோம். இன்று $10 கணக்கு போடுங்க, பில்லியன் கணக்கில் போடுங்க. $63 இப்போ இருக்கு சார். இது $100 என்ன சார் பண்ணுவீங்க? மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. எவ்வளோ பெரிய பயங்கர கொடூரம் நடந்து போயிடும். மிகப்பெரிய பாதிப்பை நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாகவும் விசாலமாக நடக்க வேண்டும். மோடியும் அமெரிக்க அதிபரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. கடைசியில் நமக்கு 150% போட்டான் மனுஷன். இந்த போர் விரைவில் நிறைவு பெறும். அப்படி நிறைவு பெறாத பட்சத்தில் அமெரிக்கா முட்டாள் யூதர்களின் கொடூரமான எண்ணத்தில் இன்னைக்கு உலகம் பலவதிக்கிறது. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போதான் இந்த போர்னால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு என்ன? இந்த விஷயம் ரொம்ப முக்கிய விஷயம். இந்தியாவுக்கு ஏற்பட பொருளாதார விஷயம் பயங்கரமான விஷயம். இதை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஏற்பட போகுது. இந்தியாவை மட்டும் நான் இப்போ பேச போகிறேன். நம்ம நாட்டில் 88% எண்ணெய் வளம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். நம்ம நாட்டில் 12% மட்டும்தான் எண்ணெய் கிடைக்கும். அசாமில் கொஞ்சம், படுகையில் கொஞ்சம் போரில் இருக்குது. நமக்கு அதை வச்சு ஆக முடியாது. இந்திய பட்ஜெட்டில் 14 லட்சம் கோடி அல்லது 12 லட்சம் கோடி. இதில் அதிக பில்லு எதுக்கு போகுது தெரியுமா? ஆயில் இம்போர்ட் பண்ணுறது. எங்கேருந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம்? ஈராக்லேருந்து பண்ணுறோம். ஈராக்கில் எவ்வளோ பண்ணுறோம்? 23லேருந்து 26 விழுக்காடு. சவுதி அரேபியா 16%லேருந்து 18%. அப்போ அது 24, 34, 44. மீதி எங்கே? 37% ரஷ்யாவிலேருந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். 44 இது 70-75%. மீதி 20% அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் வருது. அது மற்ற நாடுகள்லேருந்து கொஞ்சம் வருது. அதை விட்டுருங்க. இப்போ இந்த ஹெர்மூஸ் வளைகுடா அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இதுதான் உலகத்தினுடைய பொருளாதார ஹப்பு. இந்த போரில் ரொம்ப பேசப்படுகிறது ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட். அப்படின்னா ஹெர்மூஸ் குறுகலான பாதை அப்படின்னு அர்த்தம். இது பெர்ஷியன் கல்ஃப், ஓமன் கல்ஃப், வளைகுடா நாடுகளில் கடல் ரொம்ப ஆழமான பகுதி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது குறுகலான பகுதி. 33 கிலோமீட்டர் ஷெலோ வாட்டர், ஆழம் இல்லாத பகுதி. 8 கிலோமீட்டர் கடுமையான ஆழமான பகுதி. அந்த இடம் இன்டர்நேஷ்னல் பார்டர் லைன் ஆஃப்ல, கண்ட்ரோல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இந்த ஹெர்மூஸ் குறுகிய பகுதி ஈரானுடைய கையில் இருக்குது. இந்த ஹெர்மூஸ் வழியாகத்தான் உலக பொருளாதாரத்தில் 25லேருந்து 30% ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கும். உலகத்துக்கு மொத்தம் 10 கோடி ஒரு நாளைக்கு தேவை. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் 10 கோடி கண்டெய்னர், அதை என்ன சொல்கிறது, பேரல் தேவை. 2 கோடி பேரல் இந்த ஹெர்மூஸில் தான் போகுது. அதில் அதிகமாக வர்றது இந்தியாவுக்கு தான் வருது. இதை இழுத்து கதவடைப்பு செய்து இன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே ஆயில் சப்ளை இல்லாத போது இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய பெட்ரோல் பயங்கரமாக விலை உயரப் போகிற ஆபத்து இருக்கிறது. அப்போ இந்த ஸ்டாக் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கா நம்மள்ட்ட? அவ்வளோதான் வருதுன்னு இந்திய அரசு ஒன்றும் சொல்லலை. அதுக்கெல்லாம் போர் முடிஞ்சிரும்னு பார்க்குறாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பாதிப்பு அதிகமாக அந்த ஹெர்மூசுலியாக வருவது சீனா, ஹெர்மூசுலியாக வருவது இந்தியா. இந்தியா நம்ம நாட்டுக்கு எல்லாமே அதுலேயே தான் வரும். யூரோப்லேருந்து வந்தாலும் அதுலேயே தான் வரும், ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து அதுதான் வரும், மத்திய கிழக்குலேருந்து அதுதான் வரும், எல்லாம் ஜங்ஷன் வந்து தான் வரும். இப்போ சென்னைக்கு நீங்கள் எப்படி சவுத்துலேருந்து வந்தாலும் செங்கல்பட்டுலேயே தான் வரணும். அப்படி தானே வரணும். செங்கல்பட்டில் தான் போர் நடக்கு. வேறு எப்படி வருவீங்க? ஃப்ளைட்டில் வரலாம், சாப்பிட்ல வரலாம். இதுதான் கதை, வேற ஒரு கதையும் இல்லை. ஓகே, இப்படி தான் ரூட் புரிஞ்சுக்கிடுங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் செங்கல்பட்டு வரணும், இல்லைன்னா தாம்பரம் வரணும், இல்லை வண்டலூர் வராமல் வர முடியாதுல்ல. அப்படி ஒரு நிலை. இப்போ இந்த ஹெர்மூஸ் அவர்கள் கதவடைப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம நாட்டில் 14 லட்சம் பண்ணுறோம். நாம் அமெரிக்க டாலரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
இந்தியாவிற்கு இன்னும் 10 நாட்கள் போர் நடந்தால் நம் நாடு மட்டுமல்ல, நான் சொன்னேன் ஆண்டிப்பட்டியிலேருந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து ஆறுமுகநேரிலேருந்து ஆலங்குளத்துலேருந்து எல்லாமே பாதிப்பு வந்து இந்தியா வந்து ஒரு பீக் லெவலில் போயிடும். ஏன்னா பெட்ரோல் டீசல் இல்லைன்னா நாடு இயங்காது, நாடு அப்படியே மண்டி போயிடும். எல்லாமே பெட்ரோல் டீசல் தானே. பெட்ரோல் டீசல் இல்லைன்னா என்ன இருக்கு உங்கள்கிட்ட? இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டாலர் வந்து நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம்னா, மோடி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் வி வில் கம் டு தி ரூல்ஸ், நான் வந்து 60 ரூபாய்க்குள்ளே அமெரிக்க டாலருக்கு இந்திய பணத்தை கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? $1 வாங்குறதுக்கு இந்திய பணம் 93 ரூபா கொடுக்கணும். அவ்வளோ கேவலமாக நம்ம பணம் போயிட்டுருக்கு. நான் ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை. சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டோம். புல்லட்டு ட்ரெயினாக சார் வளர்ச்சி? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. புல்லட்டு ட்ரெயின் வளர்ச்சி இல்லை சார், அடிப்படை வளர்ச்சி வேணும் சார். நிறைய வளர்ந்துருக்கு, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி டாலர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு, இந்த டாலர் வீழ்ச்சி இன்னும் அதிகரிக்க இந்திய மதிப்புகளுக்கு எதிராக 100 ரூபாய் ஆகின்ற போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிக பணத்தை கொடுத்து ஆயிலை இம்போர்ட் செய்யணும். இன்னைக்கு 6000 ரூபாய், அதாவது $63 இருக்கின்றது ஒரு பீப்பாய் எண்ணெய் போருக்கு முன்னாடி. இப்போ 73 ஆயிட்டு, இன்னும் அதிகரிக்கும். நல்லா கவனிங்க. போர் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. அப்போ 100 மணி நேரத்தில் $10 ஏறி இருக்கிறது. $10 என்றால் 900 ரூபாய். இப்போ நம்ம $10 அதிகமாக கொடுத்து ஒரு பீப்பாய் வாங்கணும். நம்ம ஒரு பீப்பாயை வாங்குறோம், 33 லட்சம் பீப்பாய் வாங்குறோம். இன்று $10 கணக்கு போடுங்க, பில்லியன் கணக்கில் போகும். ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை கணக்கு போகும்? பில்லியன் கணக்கு. இது $100 எட்டும் என்ற கவலை வந்துட்டு $63 இப்போ இருக்கு சார். இது $100 என்ன சார் பண்ணுவீங்க? மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. எவ்வளோ பெரிய பயங்கர கொடூரம் நடந்து போயிடும். மிகப்பெரிய பாதிப்பை நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். பயங்கரம். ஆயில் போயிடும், எல்லா பேரும். இந்திய பொருளாதாரமே பெரிய உருக்குலைஞ்சு போயிடும். இந்திய பொருளாதாரம் மட்டும் இல்லை, இவங்க ஒன்றுமே மோடி எவராலையும் காப்பாற்ற முடியாது சார். எவராலையும் காப்பாற்ற முடியாத இந்திய பொருளாதாரம். இன்றைக்கி நம்ம நாட்டுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு $650 பில்லியன் கோடி. நாம் இந்த டாலர் 93 ரூபாய்க்குள்ளே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நம்ம பணம் மதிப்பே இல்லாமல் போகிறதுனால இதை நிலைநிறுத்துறதுக்கு ரிசர்வ் வங்கி என்ன செய்கிறான்னா, நம்மள்கிட்ட வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, பாண்டு, அதெல்லாம் விற்று தான் இந்த 90 ரூபாய்க்குள்ளே 91 ரூபாய்க்குள்ளே நமக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். இல்லைன்னு சொன்னால் இந்தியாவினுடைய மதிப்பு அகரபாதாளத்துக்கு இந்திய பணம் போயிடும். 100 ரூபாயிரும். ஒரு டாலரின் மதிப்பு 100 ரூபா கொடுத்தா $1. அப்படின்னா என்ன நடக்குன்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க, பொருளாதாரம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு பேனாவை வாங்குறீங்க, 60 ரூபாய்க்கு ஒரு பேனா, இல்லை 1 லிட்டர் ஆயில் 60 ரூபா, சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அது 100 ரூபா. விலையேறமே ஏறாதா? ஏறும். 2013 60 ரூபா. 2013 60 ரூபா கொடுத்து 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினோம் சார். இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து சொன்னார், நான் வந்தால் 60 ரூபாய்க்குள்ளே எந்த காலமும் வச்சுருப்பேன்னாரு. ஐயா மோடி வந்து இப்போ 93 ரூபா ஆகிட்டார். 60 43 ஆகிட்டு. அப்போ நீங்கள் 60 ரூபா கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளை வெளிநாட்டில் இனி 93 ரூபா இல்லை 100 ரூபாய் கொடுத்து வாங்கட்டும். அப்படி என்றால் எத்தனை 100 ரூபாய், எத்தனை லட்சம் கோடி, எத்தனை பில்லியன் டாலர் இந்தியா எப்படி போகும்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் புரியாது. எங்கே புரியும் இந்த பிள்ளைகளுக்கு? மோடியை சூப்பர்மேன் சொல்கிறார். அவர் இப்போ இந்த நேரத்தில் அவர் எதுக்கு இஸ்ரேலுக்கு போனாருங்கிறது தெரியவில்லை. இந்திய கவர்மெண்ட்டுக்கு சில ராஜ்ய விஷயங்கள் இருக்கும், அது குறித்து நம்ம பேச முடியாது. கொஞ்சம் கவனமாகவும் விசாலமாக நடக்க வேண்டும். மோடியும் அமெரிக்க அதிபரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. கடைசியில் நமக்கு 150% போட்டான் மனுஷன். ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு 25% போட்டான். ரஷ்யாவோடு நான் வாங்கினோம், இவ்வளோ பெரிய நாடு வாங்கினா, ரஷ்யாட்ட வாங்கினா 25%, 50% போட்டான். இப்போ இந்திய கவர்மெண்ட் அந்த விதத்தில் நல்லா செயல்பட்டாங்க. நான் பாராட்டுகிறேன் இந்திய அரசாங்கத்தை. சிறப்பாக நின்று மோடிக்கு நம்ம அமெரிக்காவுக்கு பயப்படாமல் இந்தியா வந்து யூரோப்பாவோடு ஒப்பந்தம் போட்டது. உடனே அமெரிக்கா பயந்தான். போல செனட்டில் எல்லாரும் சத்தம் போட்டு இப்போ நமக்கு கூட அமெரிக்கா இறங்கி வந்து 10% நம்ம ஆக்கியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சூரத்து, அகமதாபாத் இப்படி எல்லா இடங்களிலும் இருந்தும் இம்போர்ட் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆக போகுது. இந்தியாவிலேருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு என்ன போகுது? டெக்ஸ்டைல்ஸ் போகுது. இந்தியாவுக்கு அதிகமாக மஞ்சள், இந்தியாவிலேருந்து அதிகமாக ஸ்பைசிஸ், நகைகள், ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், இன்னும் எக்ஸட்ரா நிறைய பொருட்கள் போயிட்டுருக்கு.
இந்த பொருள்கள் போகிறதுக்கு நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் $213 பில்லியன் டாலர், அதாவது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு $200 பில்லியன் மேல். இது தனிப்பட்ட ஒரு கணக்கு. இந்த கணக்கை தாண்டி மத்திய கிழக்கின் போரின் மூலம் இன்னும் 1 வாரம் 10 நாட்கள் போர் நிற்கவில்லை என்றால் பீப்பாய் விலை ஏறும். பீப்பாய் விலை ஏறினாலும் சரக்கு இங்கே வராது. இல்லை, பொருளாதார ரீதியான நெருக்கடி மட்டும்தான் இருக்குமா? இப்போ தாக்குதலுக்கு மற்ற நாடுகள்லாம் உள்ளாகுது அப்படிங்கும்போது இந்தியாவும் தாக்குதலுக்கு உள்ளாகுமா? இந்தியாவுக்கு அந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஈரானுக்கு பாகிஸ்தான் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படல. பாகிஸ்தானே பிச்சை எடுத்துட்டுல தெரியுறான். அவன்கிட்ட யாவது காசு, அவன் அமெரிக்காக்காரன் கொடுக்கான். அமெரிக்கா அவனை காப்பாற்றவே முடியலையே சார். ஒரு காலம் சொல்லுவார்கள் வேதத்தில், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்வார்கள், யூதர்களும் சொல்வார்கள். அந்த நாளில் ஆண்டவர் கேட்கிற காலத்தில் தங்களை காப்பாற்றி கொள்ளவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஓடுமா. எப்போ? பின்னாடி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில். அப்படி ஒரு காலம் இது. ஒவ்வொரு நாடும் தங்களை காப்பாற்றி கொள்ள தான் போராடிட்டு இருக்கு. இப்போ இந்த போர் தொடர்ந்தால் மத்திய அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா எல்லாமே பாதிக்கப்பட்டோம். அது நிறுத்துறதுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டா ஈரான் மட்டும்தான் அதை நிறுத்தணும். ஈரானை நிறுத்துறதுக்கு சண்டை காலில் விடுறவனோட சாட்சி காலில் விடும். ஆனால் ஈரான் அமெரிக்காவை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. இந்த கொலை நடக்காமல் இருந்தால் கூட தப்பிடுவோம். தலைவரை கொலை செஞ்சுட்டான்ல, அவனுக்கு ஒரு நீண்ட காலமான ஒரு பகை உருவாயிட்டு. அதனால் இந்தியாவை தாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இந்தியாவில் அதெல்லாம் தாக்க மாட்டான், பாகிஸ்தான் தாக்க மாட்டான். இப்போ எல்லாருடைய கண்களுமே மத்திய கிழக்கில் தான் இருக்குது. இப்போ அங்கே தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, எந்த ஹெல்ப்லைனை கண்டுபிடிக்கும் தெரியாமல் இருக்காங்க. இப்போ இந்தியா மூலியமாகவும் ஒரு ஏரோப்ளைன் அங்கே அனுப்பப்பட்டு அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ அங்கே என்ன மாதிரியான பதட்டமான சூழலை உருவாகிட்டு இருக்கு? எப்படி கொண்டு வர போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய? சொல்லாத கேள்வியை நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்க. சூப்பர். நம்ம ஆட்கள் 1 கோடி பேர் இருக்காங்க சார். எங்க மத்திய கிழக்கில் மட்டும். ஈரானிலையும் வேலை பார்க்குறான், ஈராக்லேயும் இருக்கான். அதை விட துபாய், அபுதாபி, அதே போன்று பஹ்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, ரியாத், ஜித்தா, குவைத், கத்தர், தோஹா, எல்லா இடத்துலையும் மலையாளிகள், தமிழர்கள், குஜராத்திகள் 1 கோடி பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வர 1 கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 7 கோடி பேருக்கு உணவளிക്കാം. உங்கள் வீட்டில் நீங்கள் போய் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கல, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதன் மூலமாக நாட்டுக்கு ஒரு வருமானம் வருது. அதன் மூலமாக அந்நிய செலவானி இந்தியாவுக்கு வருதா? உங்கள் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் ரொட்டேஷன் ஆகுதா? அப்போது 1 கோடி பேர் எவ்வளோ பணத்தை அனுப்போம்? அது இப்போ நின்று போச்சு. பிரச்சனை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி வழியே கிடையாது. நேற்று கூட நம்ம சகோதரி கதறாங்க, அங்கேருந்து இங்கே வர முடியாது. எல்லா விமான தளங்களும் மூடப்பட்டு விட்டது. எல்லா ஏர் டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வான் பாதுகாப்பு மையங்கள், வான் பரப்புகள் இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் எந்த நாட்டிலுமே ஃப்ளைட் போகாத, சுற்றுலாவே குறைஞ்சி போச்சுங்கிறானே உலகத்தில். எங்கேயுமே ஃப்ளைட் போகாது. ஆனால் ஒன்று நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும், இந்த போர் விரைவில் நிறைவு பெற வேண்டும். அப்படி நிறைவு பெறாத பட்சத்தில் அமெரிக்கா முட்டாள் யூதர்களின் கொடூரமான எண்ணத்தில் இன்றைக்கு உலகம் பதபதைக்கிறது. இந்த பதபதைப்பில் நான் மட்டுமல்ல, உலகமே எதிர்க்கப் போகிறது. இந்த போர் முடிந்த பிறகு பாருங்கள், அமெரிக்கா சிறுமைப்படுத்தப்படும். காரணம் என்ன தெரியுமா? இந்த இவ்வளோ பேரை கொண்டுட்டாங்க, 83 பிள்ளைகளை கொண்டீங்களே, இதெல்லாம் அவன் எப்படி மறப்பான்? இராணுவத்தோடு இராணுவம் போட்டால் யாரும் செய்ய மாட்டான். ஈரானை அடிக்கிறியா அடி, ஈரானை இராணுவத்துக்குள்ள அது போர் தர்மமே இல்லைல்ல. சின்ன பிள்ளைங்களை, பாவப்பட்ட பிள்ளை வேண்டுமென்றே போட்டான். யூதர்கள் நல்லவங்க கிடையாது. அவங்க அது ஒரு சபிக்கப்பட்ட சமூகம். இந்த மாதிரிலாம் கொலைகளை செய்யவே கூடாது. மக்களை ஒரு நாய் குஞ்சு அடித்தாலே, நீங்கள் ஒரு பூனைக்குட்டி அடிக்க 3 நாள் உட்காந்து அழுவோம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மனசு, பாவம் அது. அப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு போகிறோம்? அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ போட்டி. நீங்கள் நம்ம நிறைய பெரிய ரவுடிகள் நிறைய பேர் இருக்காங்க, கண்டம் நம்ம விட்டு கடைசியில் நிம்மதி இல்லை. எவன் இருக்கான்? கள்ள சம்பாத்தியம் பண்ணவன் நம்ம ஊரில் பார்க்குறோமா இல்லையா? எவனாவது நிம்மதியாக இருக்கானா? எவனாவது நிம்மதியாக இருக்கலாமா? இல்லை. இதுதான் அந்த மாதிரி பதபதைப்பு, போக்கு, அசிங்கம். இப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இழக்கப் போகிறது. அரபுகளுடைய உறவுகளை இழக்கப் போகிறார்கள், அரபுகளுடைய பொருளாதாரத்தை இழக்கப் போகிறார்கள், அரபுகளுடைய விவகாரத்தை நாசமாக்கப் போகிறார்கள், யூரோப் நாடுகளிடம் தனித்து விடப் போகிறார்கள். இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரே ஒரு பாதிப்பு மட்டும் தற்சமயம் ஏற்பட்டிருப்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, சீனாவுக்கும் தான். உலகம் முழுவதும் இந்த ஆயிலுடைய வர்த்தகம் பெரும் சிக்கலாகும். ஆனால் நான் நம்புகின்றேன், போர் எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன்.
ஏனென்றால் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறது அல்லவா. அமெரிக்கா வந்து போரை நிறுத்துன்னு சொல்ல மாட்டான், ஆனால் தூது அனுப்புவான். அதனால தான் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பெர்மிஷனோட தான் சீனாவில் பேசுகிறான். அப்போ அமெரிக்காவுக்கு ஏலாதுன்னு தெரியும். நீங்கள் இங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க சார், 100 பெட்டி பிரியாணி தான் இருக்குது, அங்கே 300 பேர் என்ன பண்ணுவீங்க? 70 பார்சல் கொடுத்துட்டீங்கன்னா 30,000 இருக்குது, எவ்வளோ பெரியா இருக்கான்னு பாருங்க. சொல்ல மாட்டேன், சொல்லுவோம் ஒரு பேச்சு. அதான் இப்போ அங்கே நடக்குது. எல்லாம் முடிய போதியா. இன்னைக்கு தகவல் என்ன தெரியுமா, அந்த மறைப்பு இருக்கு இல்லையா, தடுப்பா, நான் சொன்னல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கு வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று வர்றதுக்கு முன்னாடி உயிர் சத்தம் தான் போய் வெட்டும். அது இல்லையா, அது இல்லைன்னா நினச்சிய குறைஞ்சி போச்சான். அது தயார் பண்ணனா உடனே டக்குன்னு இன்ஸ்டன்ட் காப்பியா, அதுக்கு எத்தனையோ நாளாகும், எத்தனையோ மாதம் அவன் விட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கீழே அண்டர் கிரவுண்டில் இன்றைக்கி நிரஞ்சன் சொல்கிறார், அமெரிக்காவிலேருந்து சாரி இங்கிலாந்துலேருந்து, பல 20-30 ஆண்டுகளாக இப்படி ஒரு நாள் வரும் என ஈரானியர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நாள் வந்து விட்டது. அதற்கு ஆயத்த பணிகள் இருக்கிறார்கள். அடியில் செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கான், ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி இல்லை அமெரிக்காட்ட. அதான் இப்போ உலகம். இந்தியாவுக்கு ஒரே பாதிப்பு தான், இந்த பொருளாதார பாதிப்பு தான். அது நீங்கள் வேணும் நம்புவோம். அதில் பாதிக்கப்படுறது நீங்களும் நானும், நமது குடும்பமும், நமது தேசமும், நமது மக்களும். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தெளிவாக இருக்கா? ரொம்ப தெளிவாக இருக்குது சார். தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.